மாநிலங்களவை தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்து உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை தேர்தலை பற்றி எந்த முடிவு நாங்கள் எடுக்கவில்லை. 4 நாள் இருக்கிறது. உரிய நேரத்தில் கலந்து பேசி உரிய முடிவு எடுப்போம். ஆதரவளிக்கும்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கேட்டிருக்கிறீர்களா? குறிப்பிட்ட எந்த கட்சிகளிலும் நான் கேட்கவில்லை. பொதுவாக எல்லா கட்சியிடத்திலும் பேசுவோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்கள் அவசர கூட்டம் சற்று முன் நடந்து முடிந்துள்ளது. மாநிலங்களவை தேர்தல் குறித்து விவாதிப்பதற்காக நடைபெற்ற இந்த கூட்டம் பற்றி செய்தியாளர் முரளிதரனிடம் கூடுதல் தகவல்களை நாம் கேட்கலாம். சொல்லுங்க முரளிதரன், இப்ப இந்த மாநிலங்களவை தேர்தல் குறித்த தகவல்களை சொல்லுங்க முரளிதரன். பிரியா, அதாவது மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக ஏற்கனவே 5 வேட்பாளர்களை நிறுத்தி அவர்கள் வேட்பு மனுக்களையும் தாக்கல் செய்துவிட்ட நிலையில் மீதம் இருக்கும் ஒரு காலி இடத்திற்கு எந்த கட்சி போட்டியிடப் போகிறது, எத்தனை கட்சிகள் இதில் போட்டியிடுகின்றன, ஏனென்றால் தேமுதிகவும் போட்டியிடலாம் அல்லது திமுகவும் போட்டியிடலாம் என்றெல்லாம் தொடர்ந்து பேச்சுக்கள் அடிபட்டு வந்த நிலையில் இன்று திமுக எம்எல்ஏக்களின் அவசர கூட்டம் இன்று காலையில் நடைபெற்றது. இதுகுறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாத நிலையில் எம்எல்ஏக்களுக்கு தனித்தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த கூட்டத்திற்கு அவர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். சுமார் 18 எம்எல்ஏக்கள் வரை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை திமுக போட்டியிடுவது என்பது குறித்து உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே தெரிகிறது. ஆகவே எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னையிலேயே தங்கியிருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் திமுக வேட்பாளரை முடிவு செய்துவிட்டால் அவர்களை அந்த வேட்பாளரை முன்மொழிவதற்கு எம்எல்ஏக்கள் தேவைப்படுவார்கள். ஆகவே எம்எல்ஏக்கள் இங்கே இருக்க வேண்டும், எப்படி வாக்களிக்க வேண்டும், திமுக வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்துவிட்டால் அவருக்கு எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் இந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுக போட்டியிடுமா என்று கேட்டதற்கு அது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இன்றும் அதாவது 17ஆம் தேதி தான் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக இருக்கும் நிலையில் இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. அதற்குள் முடிவு செய்வோம் என்று திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல சிபிஎம்முடன் திமுகவிற்கு கூட்டணி அமையும் என்ற பேச்சுக்கள் வலுவாக அடிபட்டு வந்தன. அது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தனிப்பட்டு அந்த கட்சியை சொல்வதற்கு திமுக தலைவர் மறுத்துவிட்டார். எல்லா கட்சிகளுடனும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். பிரியா பிரின்ஸ். முரளி, இப்ப இந்த கூட்டத்துல திமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர் பெயர் குறித்த தகவல் வரும் எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல இப்போ மாநிலங்களவை தேர்தல் குறித்த முடிவு எதுவும் எடுக்கலன்னு கருணாநிதி சொன்னதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? அதாவது பிரியா, எல்லா கட்சிகளுடனும் திமுக தொடர்ந்து பேசி வருகிறது. தேமுதிகவுடனும் கூட திமுக பேசி வருவதாகத்தான் தகவல்கள் அடிபடுகின்றன. என்றால் தேமுதிகவிலிருந்து 7 எம்எல்ஏக்கள் தமிழக மாறிவிட்ட நிலையில் அந்த கட்சி தனியாக ஒரு வேட்பாளரை நிறுத்தும் என்கிற நிலை தற்போது மாறி இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து திமுக தேமுதிகவுடனும் ஒரு பேச்சில் தான் இருந்து வருகிறது. அதே போல சிபிஎம் உடனும் பேசி வருகிறது. இந்த நிலையில் எந்த கட்சியுடன் பேசி வருகிறோம், வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்துவிட்டோம் என்றெல்லாம் அறிவிப்பது சரியாக இருக்காது என்று திமுக தலைமை கருதுகிறது. எந்த கட்சியுடன் நாம் கூட்டணி வைக்கப் போகிறோம் என்பது உறுதியானவுடன் இந்த அறிவிப்பை வெளியிடலாம் என்று திமுக கருதுவதாகவே தெரிகிறது. என்னவென்றால் சிபிஎம்மின் மாநில குழு கூட்டம் வரும் ஞாயிறு அல்லது திங்கட்கிழமைகளில் நடக்கவிருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த கூட்டணி குறித்து ஒரு இறுதி முடிவு எட்டப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் நிலையில் அப்போது நாங்கள் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுகிறோம், சிபிஎம்முடன் போட்டியிடுகிறோம் அல்லது வேறு எந்த கட்சிகளின் ஆதரவுடன் போட்டியிடுகிறோம் என்று தெரிவிப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அந்த சமயத்திலேயே வேட்பாளரின் தேர்வையும் அறிவித்து விடலாம் என்று கூட திமுக தலைமை கருதி இருக்கலாம். ஆகவே தற்போது நாங்கள் இது குறித்து எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். பிரியா. முரளி, இப்ப இதர கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ சிபிஎம் இப்போ அந்த கட்சிகள் கிட்ட ஆதரவு பெறும் நிலையில எந்த அளவுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே 23 எம்எல்ஏக்கள் அக்கட்சியிடம் இருக்கிறார்கள். இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு அக்கட்சிக்கு தேவைப்படுகிறது ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்ய. சிபிஎம்மிடம் 10 பேர் இருக்கிறார்கள். 10 பேரின் ஆதரவும் திமுகவுக்கு கிடைக்கும் பட்சத்தில் 33 எம்எல்ஏக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள். மேலும் ஒரு எம்எல்ஏக்களின் வாக்குகளை அவர்கள் காங்கிரசிடமிருந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு சிறிய கட்சியிடமிருந்து கோரி பெற்றுவிட முடியும். ஆகவே சிபிஎம்மின் ஆதரவு என்பது திமுகவுக்கு இந்த தருணத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தேமுதிக ஆதரவளித்தால் இந்த கேள்வியை எழாதனால் அவர்களுடைய ஆதரவு என்பது தொடர்ந்து
தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருந்து வரும் நிலையில் சிபிஎம்மின் ஆதரவே திமுக நம்ப வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு வேறொரு பின்னணியும் இருக்கிறது. அடுத்த ஆண்டில் சிபிஎம்மின் டி.கே. ரங்கராஜனின் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. அப்போது சிபிஎம் மீண்டும் தன்னுடைய வேட்பாளரை மாநிலங்களவைக்கு அனுப்ப நினைக்கும். அப்போது திமுக எம்எல்ஏக்கள் 23 பேரின் ஆதரவை அவர்களுக்கு அளித்து அதற்கு பதிலாக இப்போது ஆதரவை கோரலாம் திமுக. அப்படி ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதால் தான் சிபிஎம் திமுக என்ற கூட்டணி பேச்சுவார்த்தை பலமாக அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. பிரியா, உங்களுடைய நேரடி தகவலுக்கு நன்றி முரளி.